Hi friends, Kerala சமையல். இப்போ நம்ம மீன் இங்கே கேரளாவில் வந்து மீன் குழம்பு தான் ஃபேமஸ். எல்லாத்துக்கும் பிடிச்சது மீன் குழம்பு தான். டெய்லி மீன் வேணும் உங்களுக்கு. அதனால் இப்போ அது கேரளாவில் எப்படி சமைக்கிறாங்கன்னு பார்ப்போமா? அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். மல்லிப்பொடி, மிளகாப்பொடி, பச்சை மிளகு, சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி. இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் இது தான் போட்டு யூஸ் பண்ணுவாங்க. அது ரொம்ப நல்லது. வயிற்றில் புண்ணு இருந்தாலும் அதை ஆற்றி கொடுக்கும். அப்புறம் குருமிளகு, கருவேப்பிலை, மஞ்சப்பொடி, கடுகு, தேங்காய். அந்த சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகான் பாறை மீன் எங்களோட தொடர்ந்துள்ள வீடியோஸ் நீங்கள் 1/2 கிலோ பாறை மீன் குழம்பு வைக்கிறக்கோசரமே எடுத்து வச்சுருக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்துட்டோமா என்னென்ன தேவையான பொருளெல்லாம் பார்த்துட்டோமா? அது மீன் குழம்புக்கு மெயினாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் சமைப்பாங்க. அதுதான் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த டேஸ்ட்டில் நம்ம சமைக்கலாம். வாங்க சமைக்கலாம். இப்போ என்னென்ன போட்டு அரைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். தேங்காய், மல்லிப்பொடி, மிளகாப்பொடி, சின்ன வெங்காயம், குருமிளகு, மஞ்சப்பொடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு போட்டிருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது பச்சைக்காய் அரைங்க நல்லா இருக்கும். இப்போ என்னெல்லாம் போட்டு அரைக்கணும் அப்படின்னு உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. இது மண் சட்டியில் தாங்க செய்வேன். எந்த ஒரு குழம்பு செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். இடையில உப்பு போடுறேங்க. நான் வந்து இது கல்லுப்பு இல்லை, இந்து உப்பு. இந்த நாட்டு மருந்து கடையில் கிடைக்குங்க உங்களுக்கு. ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது வந்துங்க கொடம்புளின்னு சொன்னதில்ல, அதான் இப்படி தான் இருக்கும். சரிங்களா? கொடம்புளி போடுறேன். அந்த புளிப்பு உங்களுக்கு போதும். புளி ஊற்றணுன்ட்டு இல்லை. இந்த அளவுக்கு கொதியாமல் இந்த பச்சை மிளகு போட்டிருக்கேன். இப்போ வந்து ஒரு தக்காளி எடுத்து வச்சேன் பார்த்தீங்களா, அதுவும் இப்போ போட போகிறேன். எல்லாம் இந்த பச்சைக்கு போடும்போது நல்ல ஒரு மணம் வருங்க. பச்சை தேங்காய் எண்ணெய், பச்சை மிளகு, பச்சை தக்காளி இந்த கொதிக்கும் போது போடும்போது அது ஒரு நல்ல ஒரு மணமாக இருக்குங்க. சூப்பராக இருக்கும். இப்போ வந்து கொதி வந்துருச்சுங்க. மீன் போடலாமா? பெரிய தலை
2 தலை இருக்குங்க, பாக்கி எல்லாம் ஃபீஸ் தான். மீன் போட்டு அதில் ஒரு கொதி வந்த ஒரு சிம்மில் வச்சா பார்த்தீங்களா அந்த மீனோட டேஸ்ட்டு, இதில் இருக்கிற இந்த குழம்புல இருக்கிற அந்த மசாலா இதெல்லாம் பிடிச்சி வரும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி இறக்கலாம். அப்போது நல்ல டேஸ்ட். புளி கிடைக்கலனா யாராவது ஒருத்தர் வருவாங்கல்ல, இங்கே ஐயப்பன் கோயில் சபரிமலைக்கு போவாங்கல்ல, அப்போ நீங்கள் ஒரே மூட்டை வாங்கி வச்சுட்டா அது உங்களுக்கு வசதிக்கு அது கிடவே கிடாது. அது இப்படி நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இல்லைன்னா அங்கே நாட்டு மருந்து கடையில் கிடைக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி சமைச்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். கமெண்ட் போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது சாப்பிட்டு போகுமா எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நல்ல காரம் சாரமாக நல்லா சிம்மில் வெந்ததுனால சூப்பராக இருக்குங்க. இந்த ஃபேன்டாஸ்டிக். நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.